நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்திய பொருளாதாரம் தொடர்பான ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பார்க்க போறோம். என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, திட்டக்குழு பிளானிங் கமிஷன் மற்றும் நிதி ஆயோக் ரெண்டுக்குள்ள வேறுபாடுகள் எவை? சரியா? திட்டக்குழு எப்படி செயல்படுகிறது, அங்க என்னென்ன தலைவர்கள் உறுப்பினர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்க, திட்டக்குழு பணிகள் என்ன, அதே சமயத்துல அப்படியே அது தொடர்பான நிதி ஆயோக் சரியா தலைவர் என்னென்ன பதவியில் இருக்குது, என்னென்ன பணிகள் செய்யறாங்க, ஆட்சி மன்றம், இது எல்லாமே நம்ம வந்துட்டு திட்டக்குழு நிதி ஆயோக் ரெண்டுக்குள்ள வேறுபாடுகளை இப்போ கம்ப்ளீட்டா நம்ம பார்க்க போறோம். சரியா? ஆரம்பிப்பதற்கு முன்பாக வழக்கம் போல நம்ம சொல்றதுதான் சரிங்களா, முழுமையா வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு டாபிக், ஒரு சின்ன டாபிக் கூட எக்கனாமிக்ஸ்ல விடாம கம்ப்ளீட்டா இந்த எக்ஸாமுக்காக நம்ம கொடுக்க போறோம். சரியா? ஆரம்பிப்பதற்கு முன்பாக கடந்த வீடியோல இருந்து ஒரு சில கேள்விகள் சரியா கேட்கலாமா? முதல் கேள்வி, நிதி ஆயோக் அமைப்பு சரிங்களா என்ன சிறப்பு பெயரில் அழைக்கப்படுகிறது? ஓகேவா? ஏன்னா வந்து டைரக்டா கேட்டா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். அதனால நிதி ஆயோக் அமைப்பு என்ன சிறப்பு பெயரில் அழைக்கப்படுகிறது, இது வந்து முதல் கேள்வி. ஓகேவா? இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிதி ஆயோக் அமைப்பின் தற்போதைய துணைத் தலைவர் யார்? சரியா? தற்போதைய துணைத் தலைவர் யார்? அது வந்து இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிதி ஆயோக் அமைப்பின் கடைசி கூட்டம் எப்போது நடத்தப்பட்டது, அது எத்தனையாவது கூட்டம், அதை சேர்த்து கூட சொல்லுங்க, அது மூன்றாவது கேள்வி. சரிங்களா? நான்காவது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிதி ஆயோக் அமைப்பின் தற்போதைய சிஇஓ யார்? சரியா? அது வந்து நான்காவது கேள்வி. அடுத்து ஐந்தாவது கேள்வியாக என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிதி ஆயோக் அமைப்பில் உள்ள பதவி வழி உறுப்பினர்கள் யார்? ஓகேவா? இது வந்து ஐந்தாவது கேள்வி. ஆறாவது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிதி ஆயோக் அமைப்பில் உள்ள மொத்த தூண்களின் எண்ணிக்கை எவ்வளவு? அந்த 7 தூண்களின் மொத்தம் இருக்குது. சரிங்களா? நான் ஆன்சர் நான் சொல்லிடுறேன், இந்த 7 ஈஸியா சொல்லிருங்க. அந்த 7 தூண்களும் என்ன அப்படிங்கிறத பதில சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். சரிங்களா? இது நிதி ஆயோக்கோட பேக்ரவுண்ட் நம்ம லைட்டா பார்த்துட்டோம். இனிமே போக போக நம்ம வந்துட்டு இன்னும் டீட்டெயிலா நிறைய பார்க்க போறோம். என்னெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா, நிதி ஆயோக், திட்டக்குழு வேறுபாடுகள், அது கண்டிப்பா இந்த வீடியோல முடிக்க போறோம். அடுத்து தொடர்ந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நிதி ஆயோக் அமைப்பு வெளியிடும் முக்கியமான குறியீடுகள், நிதி ஆயோக் அமைப்போட சாதனைகள், இப்படி பல்வேறு தலைப்புகளை சூப்பரா பார்க்க போறோம். சரியா? சரி, இந்த பதிவுல நம்ம ஆரம்பிக்கலாம். என்ன பார்க்கலாம் அப்படிங்கறத பாருங்க. திட்டக்குழு பிளானிங் கமிஷன் மற்றும் நிதி ஆயோக் இரண்டிற்குமான வேறுபாடுகள். சரியா? ஃபர்ஸ்ட் பாருங்க, பேசிக்கா ஒன்னு பார்த்துட்டு கொஞ்சம் டீப்பா போகலாம். சரியா? ஃபர்ஸ்ட், திட்டக்குழு பிளானிங் கமிஷன் உருவாக்கப்பட்ட நாள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மார்ச் 15, 1950ஆம் ஆண்டு. சரிங்களா? இதனுடைய தலைமையிடம், ரெண்டத்தோட தலைமையிடம் எங்க தான் இருக்கு? ஹெட் குவார்டர்ஸ் டெல்லியில தான் இருக்கு. திட்டக்குழுக்கு தலைமையிடத்துக்கு என்ன பேர் நம்ம பார்த்தோமா? யோஜனா பவன். சரியா? திட்டக்குழுவின் தலைமையிடத்துக்கு என்ன பேர் பார்த்தோம்? யோஜனா பவன். இதுக்கு வந்து சிறப்பு பேர்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சிந்தனை களஞ்சியம் அந்த மாதிரி சில பெயர்களை அழைப்பாங்க. அதோட குறிப்பிட்ட ஒரு பெயர் கிடையாது. இந்த ராஷ்டிரபதி பவன், ராஜ்பவன் அந்த மாதிரி ஒன்றும் பேர் இதுக்கு வைக்கல. இதே மாதிரி இந்த யோஜனா பவன் என்று அழைக்கப்படும் திட்டக்குழு மாதிரி. சரியா? அது திட்டக்குழு உருவாக்கப்பட்ட மார்ச் 15, 1950. நிதி ஆயோக் அமைப்பு உருவாக்கப்பட்டது ஜனவரி 1, 2015. பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா திட்டக்குழுவை கலைச்சிட்டு அதுக்கு பதிலாக மாற்றாக தான் நிதி ஆயோக் அமைப்பு உருவாக்குனாங்க. அது வந்து உருவாக்கப்பட்டது முறைப்படி இன்னைக்குமா கரெக்டா 2015ஆம் ஆண்டு நியூ இயர் அன்னைக்கு உருவாக்கி இருக்கிறாங்க. சரியா? அது வந்து முதல் வேறுபாடு. அடுத்து காமனா ஒரு ஃபேக்டர் ஒன்று இருக்கு பாருங்க, நிதி ஆயோக் அமைப்பிற்கும் திட்டக்குழுவிற்கும் தலைவராக இருப்பவர் யாரு? யாருமா? பிரதமர் அவர்கள் தான். சரியா? தலைவர் பிரதமர். அந்த வகையில திட்டக்குழுவின் முதல் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. திட்டக்குழுவின் கடைசி தலைவராக இருந்தவர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள். அதே மறந்துடக்கூடாது. அதே மாதிரி திட்டக்குழு உருவாக்கப்பட்ட 2015ஆம் ஆண்டு தலைவராக இருந்தவர் பிரதமர் நரேந்திர மோடி. 2019லயும் மறுபடியும் பிஜேபி தான் ஆட்சி பிடிச்சாங்க. அப்பவும் நிதி ஆயோக் அமைப்பு தலைவர் யாரு? பிரதமர் நரேந்திர மோடி. 24ஆம் ஆண்டு 18வது மக்களவை தேர்தல் நடைபெற்றது. அதுலயும் பிஜேபி அலையன்ஸ் தான் வின் பண்ணாங்க. அதனால நிதி ஆயோக் அமைப்பிற்கு தற்போதைய தலைவர் யார் தான்? நரேந்திர மோடி. அடுத்த எலெக்ஷன்ல யார் வின் பண்ணி பிரதமர் ஆறாங்களோ அவங்க வந்துட்டு நிதி ஆயோக் அமைப்பின் புதிய தலைவராக இருப்பாங்க. கவனமா இருங்க. சரியாமா? அடுத்து மூணாவது வித்தியாசம் பாருங்க, திட்ட வகை. சரியா? திட்டக்குழு, நிதி ஆயோக் எப்படி திட்டங்கள் இடுறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, ஒண்ணு நம்ம பார்க்கும்போது திட்டக்குழு பணி வழி திட்டமிடுதல். சரியா? பணிகள் வழியான திட்டமிடுதலை மேற்கொள்வது யாரு? திட்டக்குழு. ஓகேவா? இவங்க பார்த்தீங்கன்னா கட்டமைப்பு திட்டமிடுதல், ஸ்ட்ரக்சரல் பிளானிங் சொல்லுவாங்க. சரி, ஸ்ட்ரக்சரல் பிளானிங். அதாவது திட்டக்குழு முக்கியமான வேலை என்னமா? 5 ஆண்டு திட்டங்கள், 5 இயர் பிளான். சரிங்களா? 5 ஆண்டு திட்டங்களை உருவாக்குவது யாருடைய வேலை? திட்டக்குழு. அதனால பணி வழி திட்டமிடல் அப்படி கூட சொல்லலாம். இந்த கட்டமைப்பு திட்டமிடல் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம இந்த திட்டங்களின் வகைகள் பார்த்திருப்போம். சரியா? ஸ்ட்ரக்சரல். ஓகேவா? அந்த ஸ்ட்ரக்சரை மாத்தாம இருந்தா என்ன திட்டம், ஸ்ட்ரக்சரை மாத்தி இருந்தா என்ன திட்டம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டிஃபரன்ஸ்ல பார்த்திருக்கோம். இங்க கட்டமைப்பு திட்டமிடல், அதாவது 15 ஆண்டு கால திட்டம் தான் யார் செயல்படுத்திட்டு இருக்காங்க?
நிதி ஆயோக் அமைப்பு 15 ஆண்டு காலத்திட்டு தான் செயல்படுத்தி இருக்கிறாங்க. திட்டக்குழு சொன்னது 5 ஆண்டு திட்டம். சரிங்களா? அதனால கட்டமைப்பு திட்டமிடுதல் என்று அழைக்கப்படுவது எதுமா? நிதி ஆயோக்கோட திட்டமிடல். இங்க பணிவழி திட்டமிடுதல் என்று அப்படி சொல்றது திட்டக்குழுவின் 5 ஆண்டு திட்டங்கள். கவனமா இருக்கு. சரிங்களா? ஒரு கட்டமைப்பை மாற்றி அமைக்கும் திட்டம் தான் கட்டமைப்பு திட்டமிடல். ஓகேவா? சும்மா டக்குனி ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு எக்கனாமிக் ஸ்ட்ரக்சரை மாற்ற முடியாது. சரியா? அதுக்கு ஒரு காலம் எடுக்க தான் செய்யும். அதனால இந்த 15 ஆண்டு கால திட்டத்தை இந்த நிதி ஆயோக் அமைப்பு செயல்படுத்துறதுனால இது கட்டமைப்பு திட்டமிடல் அப்படி மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து பதவிகள். திட்டக்குழுல என்னென்ன பதவிகள் இருக்கு, அதே சமயத்துல நிதி ஆயோக் அமைப்புல தற்போது என்னென்ன பதவிகள் இருக்குது, எங்க எந்த பதவியில் இருந்தது இல்ல அப்படிங்கறத இப்ப பாக்குறோம். சரியா? பாருங்க. கண்டிப்பாக தலைவர். சரியா? திட்டக்குழுல தலைவர் பதவி இருந்தது. அடுத்ததாக துணைத் தலைவர். ஓகேவா? அடுத்து நோ சிஇஓ. பாத்துக்கோமா, திட்டக்குழுல தலைவர் இருந்தாங்க. ஓகேவா? கடைசியாக தலைவர் இருந்தவர் மன்மோகன் சிங் அவர்கள். கடைசியாக துணைத் தலைவராக இருந்தவர் மான்டேக் சிங் அலுவாலியா. அதே மறந்துடக்கூடாது. ஓகேவா? அதே மாதிரி முக்கியமான 3 பதவிகள் நிதி ஆயோக்ல இருக்குது. அந்த 3 பதவிகளும் திட்டக்குழு ஏற்கனவே செயல் இழந்த திட்டக்குழுல இந்த 3 பதவிகளும் கிடையாது. என்னென்ன பதவிகள் சொல்லி பாருங்க. நோ சிஇஓ. சரியா? தலைமை நிர்வாக அதிகாரி அல்லது தலைமை செயல் அதிகாரி, சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் அப்படிங்கிற பதவி கிடையாது இதுல திட்டக்குழுல. அதே மாதிரி நோ எக்ஸ் அபிசியோ மெம்பர்ஸ், பதவி வழி உறுப்பினரும் கிடையாது. ஏதோ ஒரு கேபினட் அமைச்சரா இருந்துகிட்டு அப்படியே அந்த திட்டக்குழுல உறுப்பினராக இருக்கிற அந்த எக்ஸ் அபிசியோ மெம்பர் அப்படிங்கிற பதவியும் கிடையாது எங்க திட்டக்குழுல. ஓகேவா? அதே மாதிரி நோ பார்ட் டைம் மெம்பர்ஸ். சரிங்களா? கவனமா இருக்கலாம். இந்த பகுதி நேர உறுப்பினர்கள். ஓகேவா? நிதி ஆயோக்ல 2 பேர் இருப்பாங்க. இந்த பார்ட் டைம் மெம்பர் அப்படிங்கிற பகுதி நேர உறுப்பினர்களும் இங்க கிடையாது, திட்டக்குழுல கிடையாது. அப்போ சிஓ கிடையாது, எக்ஸ் ஆபீசர் மெம்பர்ஸ் கிடையாது, பார்ட் டைம் மெம்பர்ஸும் கிடையாது. எங்கம்மா? திட்டக்குழுல. காமனா இருக்கிறது தலைவரும் துணைத் தலைவரும் தான். கவனமா இருங்க திட்டக்குழுல. அடுத்து இந்த பக்கம் வாங்க பார்க்கலாம். நிதி ஆயோக்ல. நிதி ஆயோக்ல தலைவர் பதவி இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிதி ஆயோக்கோட முதல் தலைவர் நரேந்திர மோடி, முதல் துணைத் தலைவர் யாருமா? அரவிந்த் பனகாரியா. அரவிந்த் பனகாரியா அவர்கள் தான் தற்போது 16வது நிதி ஆணையம் 16th பினான்ஸ் கமிஷனோட சேர்மனா இருக்கிறாங்க. அடுத்து இந்த திட்டக்குழுல என்னென்ன பதவிகள் எல்லாம் இல்லை அப்படி சொன்னமோ அந்த எல்லா பதவிகளும் எங்க இருக்குது? நிதி ஆயோக் அமைப்புல இருக்குது. சரிங்களா? அதுல ஒண்ணு சிஇஓ. சிஇஓ யாருமா இப்ப தற்போது? நிதி ஆயோக் அமைப்பின் தற்போதைய சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் பிவிஆர். சரியா? பிவிஆர் சுப்பிரமணியம். பிவிஆர் சுப்பிரமணியம் தற்போதைய சிஇஓ. சரி, தற்போதைய துணைத் தலைவர் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், சுமன் பெரி. நிதி ஆயோக் அமைப்பின் தற்போதைய துணைத் தலைவர் சுமன் பெரி, தற்போதைய சிஇஓ பிவிஆர் சுப்பிரமணியம். அதே மாதிரி பதவி வழி உறுப்பினர்கள், அதுவும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருப்போம். சரியா? பதவி எக்ஸ் ஆபீசர் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க ஒரு 4 பேர். யாரெல்லாமா? ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா, டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங், பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன், அப்புறம் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் சிவராஜ் சிங் சௌகான். இந்த 4 பேர் தான் தற்போது எக்ஸ் ஆபீசியல் மெம்பர் பதவி வழி உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. அடுத்து பகுதி நேர உறுப்பினர்கள் ஒரு 2 பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோமா. அப்போ எங்க என்ன பதவி இருக்குது எது இல்லை அப்படிங்கிறத இதெல்லாம் பார்த்திருக்கோம். அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு ஏரியா என்டிசி. சரிங்களா? அதாவது திட்டக்குழு, அப்புறம் இப்ப இருக்கிற நிதி ஆயோக். இதுல எங்க வந்துட்டு முதல்வர்கள் துணைநிலை ஆளுநர்கள் இருப்பாங்க, அங்கம் வகிப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? பாருங்க, என்டிசியில் மட்டுமே. ஏன்னா திட்டக்குழு 5 ஆண்டு திட்டங்களை உருவாக்குவாங்க. திட்டக்குழுக்கு கீழே தான் என்டிசி செயல்பட்டது. அந்த என்டிசி அமைப்பு தான் 5 ஆண்டு திட்டங்களுக்கு இறுதி வடிவம் கொடுப்பாங்க. என்டிசி நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில். சரிங்களா? இந்த என்டிசியில் மட்டுமே முதல்வர்களும் துணைநிலை ஆளுநர்களும் இருப்பார்கள். ஓகேவா? திட்டக்குழுவானது என்டிசியிடம் திட்டம் மற்றும் அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும். ஞாபகம் வச்சுக்கோமா. என்டிசி எங்க இருக்கிறாங்க? இந்த முதல்வர்களும் துணைநிலை ஆளுநர்களும் எங்க இருக்கிறாங்க? என்டிசில தான் இருக்கிறாங்க, எங்க கிடையாது, திட்டக்குழுல இல்ல. சரியா? என்டிசியில் மட்டுமே மாநிலங்களின் முதல்வர்களும் இந்த லெப்டினன்ட் கவர்னர் துணைநிலை ஆளுநர்களும் இருக்கிறாங்க. திட்டக்குழு என்டிசியிடம் ஓகேவா திட்டங்கள் மற்றும் அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும். சரிங்களா? இதுல முதல்வர்கள் எங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணி பார்க்கணும். சரிங்களாமா? ஒரு முதல்வர்களும் துணைநிலை ஆளுநர்களும் திட்டக்குழுல இருக்க மாட்டாங்க. எங்க இருக்கிறாங்கம்மா? என்டிசில இருக்கிறாங்க. இதுதான் நம்ம நோட் பண்ணி பார்க்க வேண்டும். கவனமா இருங்க. சரியாமா? நிதி ஆயோக் அமைப்புல பாருங்க. நிதி ஆயோக் அமைப்புல ஆட்சி மன்ற குழுவில், சரியா, ஆட்சி மன்றம் அப்படின்னா கவர்னிங் கவுன்சில். கவர்னிங் கவுன்சில்ல தான் யார் இருக்கிறாங்க? மாநிலங்களின் முதல்வர்களும் துணைநிலை ஆளுநர்களும் இடம்பெற்றிருப்பார்கள். சரிங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். கவர்னிங் கவுன்சில் ஆஃப் நிதி ஆயோக்ல யாரெல்லாம் அங்கம் வகிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏஸ், அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்ட பேரவையுடன் கூடிய மாநிலங்களின் முதல்வர்களும்
யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்களும் இருப்பாங்க. இது தவிர அந்த யூனியன் பிரதேசங்களில் இருக்கிற துணைநிலை ஆளுநர்களும் இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்ட பேரவையுடன் கூடிய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முதல்வர்கள். சரிங்களா? அடுத்து யூனியன் பிரதேசங்களோட முதல்வர் வராங்க. பிளஸ் யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்களும் எதுல இருப்பாங்க? நிதி ஆயோக்கோட கவர்னிங் கவுன்சில் இருப்பாங்க. இங்க எங்க இருக்கிறாங்க? என்டிசில இருக்கிறாங்க. கவனமா இருங்க. அங்க ஏற்கனவே பார்க்கும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? இந்த துணைநிலை ஆளுநர்கள், சரிங்களா, யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்கள் எங்க கிடையாது? டெல்லி மற்றும் புதுச்சேரியில இருக்க மாட்டாங்க. ஏன்னா டெல்லி புதுச்சேரியில இருக்கிற முதல்வர்கள் எதுல இருக்கிறாங்க? நிதி ஆயோக்கோட ஆட்சி மன்றம் கவர்னிங் கவுன்சில் வந்ததுனால முதல்வர் வந்திருந்தா யாருக்கு வேலை கிடையாது? அங்க இருக்கிற அந்த லெப்டினன்ட் கவர்னர் துணைநிலை ஆளுநருக்கு வேலை கிடையாது. அதனாலதான் எக்ஸப்ட் டெல்லி புதுச்சேரி சொல்லியிருப்போம். பழைய வீடியோல கவனமா இருக்கு. ஆறாவது டிஃபரன்ஸ் சொல்லி பாருங்க. இது வந்து திட்டக்குழு, நிதி ஆயோக், அதை மறந்துடக்கூடாது. சரிங்களா? திட்டக்குழுவின் செயலாளர் வழக்கமான முறையில் தேர்ந்தெடுக்கப்படுவார். சரிங்களா? பாத்துக்கோங்க. இந்த திட்டக்குழுவோட செக்ரட்டரி யாரோ அவங்க பாத்தீங்கன்னா இந்த யூசுவல் ப்ராசஸ் அப்படி சொல்லுவாங்க, வழக்கமான அரசின் நடைமுறையில தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அந்த திட்டக்குழு இப்ப செயல்பாட்டுல இல்ல. அதனால அது லைட்டா தெரிஞ்சா போதும். இங்க பாருங்க, நிதி ஆயோக்ல ஓகேவா சிஇஓ அந்த பத்தி தான் செக்ரட்டரி. ஓகே, செக்ரட்டரி ஆர் நோன் as சிஇஓ. செயலாளர் தான் சிஇஓ என்று அழைக்கப்படுகிறார். ஓகேவா? இந்த சிஇஓ அவர்கள் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? பிரதமரால் நியமிக்கப்படுகிறார். வழக்கம் போல இந்த சிஇஓ அல்லது முக்கியமான பதவி எல்லாம் பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணுவாங்க. இங்க நிதி ஆயோக்கோட தலைவர் யாரு? பிரதமர். சரியா? அதனாலதான் பிரதமர் அவர்களால் தான் நிதி ஆயோக் அமைப்போட தலைமை நிர்வாக அதிகாரி நியமனம் செய்யப்படுகிறார். தற்போதைய சிஇஓ யாரு? வாய்ப்பு கிடைக்கும் போது ரிவிஷன் பண்ணணும். BVR சுப்பிரமணியம், மறக்க கூடாது. சரியாமா? அடுத்து ஏழாவது டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லி பாருங்க. செயல் இழந்த இந்த டிஃபங்க் திட்டக்குழு என்பது நிர்வாக அமைப்பு மட்டுமே. சரியா? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி மட்டும் சொல்லுவாங்க. சரி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன் சொல்றாங்க. சரிங்களா? செயலிழந்த திட்டக்குழுவானது நிர்வாக அமைப்பு மட்டுமே. அப்படியே நிதி ஆயோக், இது புரியலன்னா இந்த பக்கம் பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். சரிங்களா? நிதி ஆயோக் அமைப்பு. நிதி ஆயோக் அமைப்பு பற்றி இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்படவில்லை. சரிங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். திட்டக்குழுவும் சரி, சரியா, அப்புறம் திட்டக்குழு என்டிசி, அப்புறம் நிதி ஆயோக். சரி, திட்டக்குழு பிளானிங் கமிஷன், என்டிசி அண்ட் நிதி ஆயோக் மூணுமே என்ன அமைப்பு கிடையாது? கான்ஸ்டிடியூஷனல் பாடி கிடையாது, அரசு சார்ந்த அமைப்பு கிடையாது. பிளஸ் சட்டப்பூர்வமான அமைப்பும் கிடையாது, ஸ்டாட்யூட்டரி பாடியும் கிடையாது. சரியா? இந்த மூணு அமைப்புக்கும் யார் தலைவரா இருப்பாங்க? பிரதமர் தான் தலைவரா இருப்பாங்க, மறந்துடக்கூடாது. சரிங்களா? இங்க பாருங்க, நிதி ஆயோக் பற்றி இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் தேவைப்பட்டால் பாராளுமன்ற சட்டப்படி சட்டப்பூர்வ அமைப்பாக மாற்ற முடியும். சரிங்களா? என்ன சொல்றாங்க? இந்த திட்டக்குழு ஆரம்பத்தில இருந்து கான்ஸ்டிடியூஷனல் பாடி கிடையாது. சரிங்களா? கடைசியா செயல் இழந்து போகும்போது எப்போ? ஆகஸ்ட் 17, 2014 திட்டக்குழு கலைக்கப்பட்ட டைம்ல கூட என்ன செய்ய முடியல? சட்டப்பூர்வ அமைப்பாக பார்லிமெண்ட்ல சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்து சட்டப்பூர்வ அமைப்பாக மாற்ற முடியவில்லை. அதனால இனிமே அதை மாற்ற முடியாது. ஏன்னா அது செத்து போச்சு. எது? பிளானிங் கமிஷன். ஆனா நிதி ஆயோக் வந்து இப்போதும் ஆக்டிவா செயல்பாடுல இருக்குது. ஓகேவா? இந்த அமைப்பானது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல எதுலயும் மென்ஷன் பண்ணல. ஆனால் தேவைப்பட்டால் பார்லிமெண்ட்ல ஒரு சிறப்பு சட்டம், ஸ்பெஷல் ஆக்ட ஓகேவா கொண்டு வந்து அது என்ன பண்ண முடியும்? சட்டப்பூர்வ அமைப்பாக, என்ன அமைப்பாக? ஸ்டாட்யூட்டரி பாடின்னு சொல்லுவாங்கல்ல, சட்டப்பூர்வ அமைப்பாக மாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. இதுக்கு உதாரணம் கூட சொல்லலாம். என்ன உதாரணம்? ஆதார். இந்தியாவில் ஆதார் எப்போ அறிமுகப்படுத்துறாங்கம்மா? இந்தியாவில் ஆதார் அறிமுகப்படுத்தப்பட்டது 2009ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. சரிங்களா? அதனைத் தொடர்ந்து இந்த ஆதாரை கட்டுப்படுத்தும் தலைமை அமைப்புக்கு என்ன பேருமா? UIDAI. இந்த அமைப்பானது சரியா யூனிக் ஐடென்டிபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சொல்லுவாங்க. யூனிக் ஐடென்டிபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சொல்ற இந்த ஆதாருக்கான தலைமை அமைப்பு சரிங்களா எப்போ சட்டப்பூர்வ அமைப்பாக மாற்றப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதார் சட்டம் 2016. சரிங்களா? ஆதார் சட்டம் கொண்டு வந்தது 2016. அதன்படிதான் இந்த UIDAI அமைப்பு சட்டப்பூர்வ அமைப்பாக மாற்றப்பட்டது. ஸ்டார்டிங்ல இது வந்து சட்டப்பூர்வ அமைப்பு கிடையாது, ஸ்டாட்யூட்டரி பாடி கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி எதை சொல்றாங்க? இந்த நிதி ஆயோக் அமைப்பு அரசியல் சார்ந்த அமைப்பும் கிடையாது, இப்ப வரைக்கும் சட்டப்பூர்வ அமைப்பும் கிடையாது. இந்த UIDAI மாதிரி தேவைப்பட்டால் எதன்படி? பாராளுமன்ற அந்த சட்டத்தின்படி சட்டப்பூர்வ அமைப்பாக மாற்ற முடியும். ஏன்னா இது இன்னும் ஆக்டிவா தான் இருக்கு. திட்டக்குழு மாதிரி இன்னும் முடியல அதோட கதை. சரியா? அதாங்க சொல்றாங்க. 8வது வித்தியாசம். சரிங்களா? திட்டக்குழு சரியா? திட்டக்குழுல முதலில் கொள்கைகள் உருவாக்கப்படும், பின்பு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யும் போது மாநில அரசின் ஆலோசனைகளை திட்டக்குழு பெறும். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ஒரு மாநில அரசு தொடர்பான ஓகே
ஒரு கொள்கைகள் ஒரு பாலிசி வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு உருவாக்கிறாங்க. ஒரு பாலிசி உருவாக்கிட்டு பின்பு அந்த பாலிசி அந்த கொள்கைகள் தொடர்பான திட்டங்களுக்கு அந்த ப்ராஜெக்டுக்கு அந்த ஃபண்ட் அலோகேஷன் பண்ணும்போது எப்போ வந்து நிதி ஒதுக்கீடு செய்யறாங்களோ அந்த டைம்ல தான் யாருடைய ஆலோசனை கேட்கிறாங்க? மாநில அரசின் ஆலோசனைகளை திட்டக்குழு பெறுகிறது. என்ன சொல்றாங்கம்மா? ஃபர்ஸ்ட் பாலிசியை உருவாக்குறாங்க யாரு? பிளானிங் கமிஷன். திட்டக்குழு தான் பாலிசி திட்டங்களை உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் உருவாக்கப்பட்ட அந்த பாலிசி அல்லது அந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா எப்போ வந்து அந்த ஃபண்ட் தேவையான நிதியை ஒதுக்கீடு செய்யறாங்களோ அந்த டைம்ல மாநில அரசின் ஆலோசனைகளை பெறுகிறாங்க யாரு? திட்டக்குழு. ஓகேவா? அதே மாதிரி ஆப்போசிட்ல நிதி ஆயோக்ல என்ன செய்யறாங்க அப்படின்னா கொள்கைகளை உருவாக்கும் முன்பு, சரியா, திட்டங்களை உருவாக்கும் முன்பு மாநில அரசிடம் ஆலோசனைகள் கேட்கப்படும். சரிங்களா? எப்போ? கவர்னிங் கவுன்சில், சரியா, நிதி ஆயோட ஆட்சி மன்றத்தை கூட்டுவாங்க. அதுல யாரெல்லாம் வருவா? சட்ட பேரவையினுடைய மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் முதல்வர்களும் யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்களும் வருவாங்க. அந்த கவர்னிங் கவுன்சில்ல கொள்கைகளை வகுக்கும் முன்பு மாநில அரசுகளிடம் ஒரு ஆலோசனை, சரியா, ஒரு ஐடியாவை கேட்டு என்ன மாதிரி திட்டத்தை போடலாம், திட்டத்துக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கலாம், எல்லாமே ஒரு ஆலோசனைகள் கேட்கப்படும். எதுல? நிதி ஆயோக்ல. அப்போ ரெண்டையும் பார்க்கும்போது திட்டக்குழு நிதி ஆயோக் ரெண்டையும் பார்க்கும்போது என்ன வித்தியாசம் வருது? திட்டக்குழுல என்ன செய்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் பாலிசி உருவாக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் திட்டங்களை, சரியா, இந்த திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யும் போதுதான் யாருடைய ஆலோசனை கேட்கிறாங்க? மாநில அரசுகளிடம் ஆலோசனை கேட்கிறாங்க. இங்க அப்படி கிடையாது. இந்த கொள்கைகளை உருவாக்குறதுக்கு முன்னாடியே மாநில அரசிடம் தங்களுடைய ஆலோசனைகளை கேட்கிறாங்க நிதி ஆயோக் அமைப்பு. சரிங்களா? முக்கியமான ஒரு வேறுபாடு, கவனமா இருங்க. 9th டிஃபரன்ஸ் பாருங்கம்மா. 9வது வித்தியாசம் சொல்லி பார்த்தீங்கன்னா மாநிலங்களின் பங்கு, சரியா, அதை நம்ம ஏற்கனவே பார்த்தது. கொள்கைகள் உருவாக்கத்தில் மாநிலங்களுக்கு பங்கு இல்லை. நம்ம மேல பார்த்துருக்கோம்ல, அதை வந்து ஈஸியா புரியணுங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்டா சொல்லியிருக்கோம். பாருங்க, கொள்கை உருவாக்கத்தில் இந்த பாலிசி வந்து கிரியேட் பண்ணும்போது மாநிலங்களுக்கு எந்த ஒரு பங்கும் இல்லை. இங்க அப்படி கிடையாது. மாநிலங்களுக்கு என்ன உண்டு? பங்கு உண்டு. கவர்னிங் கவுன்சில் மீட்டிங் நடக்கும்போது சிஎம்ஓ யூனியன் டெரிட்டரியோட அந்த துணைநிலை ஆளுநர்களும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். எது தொடர்பாக? கொள்கைகள் அல்லது திட்டங்களை உருவாக்கும் போது. சரியா? இது வந்து 9th டிஃபரன்ஸ். அடுத்து 10வது பாருங்க, ஒரு டிஃபரன்ஸ். கடைசி துணை தலைவர்கள். சரியா? பாருங்க, கடைசி மற்றும் கடைசி துணை தலைவர். பாருங்க, திட்டக்குழுல முதல் துணை தலைவராக இருந்தது யாருமா? லெப்டினன்ட், சரிங்களா, டெபுட்டி கவர்னர், சரி, டெபுட்டி, ஓகே, சூப்பர். ஃபர்ஸ்ட் முதல் தலைவர் குல்சாரிலால் நந்தா. கடைசி, ஓகே, லைன் மாறி இருக்கு, சாரி, சரியா, கடைசி துணை தலைவர் மாண்டேக் சிங் அலுவாலியா. ஞாபகம் வச்சுக்கோங்க, திட்டக்குழு உருவாக்கப்பட்ட டைம்ல முதல் துணை தலைவராக இருந்தவர் குல்சாரிலால் நந்தா. கடைசியாக திட்டக்குழுல 24வது மற்றும் எத்தனையாவதுமா 24வது மற்றும் கடைசி துணைத் தலைவராக இருந்தவர் தீர்த்தங்கராஸ் அப்படி சொல்லுவாங்களா, தீர்த்தங்கராஸ் மொத்தம் 24 பேர். அந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை கூட ஞாபகம் வைக்கிறதுக்கு சொன்ன ஞாபகம் இருக்கா? மாண்டேக் சிங் அலுவாலியா. சரியா? மாண்டேக் சிங் அலுவாலியா மறக்க கூடாது. பிஜேபி கவர்மெண்ட் வந்த உடனே, ஓகேவா, மண்டேலே கொட்டி அனுப்பி விட்டாங்க. நீ வேலை பார்த்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு. யார? மாண்டேக் சிங் அலுவாலியாவை. மண்டேல கொட்டினதுனால அவர் என்ன பண்ணாரு? அழுதுகிட்டே போனாரு அலுவாலியா, மண்டை. சரியா? மாண்டேக் சிங் அலுவாலியா. எத்தனாவது கடைசி துணைத் தலைவர்? 24வது. அதே மாதிரி நிதி ஆயோக் அமைப்புல, சரியா, கடைசி, சரியா, முதல் துணைத் தலைவராக இருந்தவர் யாருமா? அரவிந்த் பனகாரியா. தற்போதைய துணைத் தலைவர் யாரு? சுமன் பெரி. அதே மறந்துடக்கூடாது. சரியா? தற்போதைய துணைத் தலைவர் சுமன் பெரி. இதையும் பார்த்துக்கோ. சரி, இது வந்து பதவி வழியாக. அடுத்ததாக அந்த நிதி, சரி, திட்டக்குழுவை உருவாக்குவதற்கு பரிந்துரை செய்த குழு, எந்த கமிட்டி சஜஸ்ட் பண்ணி இந்த திட்டக்குழு உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட், கவனமா இருங்க. கேசி நியோகி. கேசி நியோகி அவர்கள் யாரு? முதலாவது நிதி ஆணையத்தின் தலைவர். பின்னாடி நம்ம பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் பினான்ஸ் கமிஷனோட தலைவராக, சேர்மனாக இருந்தவர் கேசி நியோகி அவர்கள். அவர் தலைமையில 1946ல ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டியோட பரிந்துரை அடிப்படையில் தான் எது உருவாக்கப்பட்டது? தேசிய அளவிலான இந்த 5 ஆண்டு திட்டங்களை உருவாக்குவதற்கான திட்டக்குழு உருவாக்கப்பட்டது. சரிங்களா? அதே மாதிரி திட்டக்குழு கலைக்கப்பட்ட பிறகு இந்த நிதி ஆயோக் அமைப்பை புதிதாக உருவாக்குவதற்கு பரிந்துரை செய்த கமிட்டியின் தலைவர் அஜய் சிப்பர். சரி, அஜய் சிப்பர் அப்படின்னா நிதி ஆயோக், நியோகி அப்படின்னா திட்டக்குழு, மறக்கக்கூடாது. சரியாமா? அடுத்து 12வது வித்தியாசம் பாருங்க. திட்ட காலம். நம்ம ஸ்டார்டிங்ல நம்மள சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இந்த திட்ட காலம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். திட்டக்குழுவின் முக்கியமான பணி என்ன? 5 ஆண்டு திட்டங்களை உருவாக்குதல். அந்த 5 ஆண்டு திட்டங்களுக்கு யாரு ஃபைனல் ஷேப், இறுதி வடிவம் கொடுப்பாங்க, அங்கீகாரம் கொடுப்பாங்க? NDC. சரியா? அந்த வகையில திட்ட காலம் எத்தனை வருஷம்? 5 ஆண்டு திட்டம். சரியா? 5 இயர் பிளான் தான் இவங்க வந்துட்டு செய்யறாங்க. ஓகேவா? அதே மாதிரி இப்ப இருக்கிற
நிதி ஆயோக் அமைப்பானது சரிங்களா 15 ஆண்டு கால திட்டத்தை செயல்படுத்துறாங்க. அதனாலதான் இந்த கட்டமைப்பு தொடர்பான பொருளாதார கட்டமைப்பு தொடர்பான மாற்றங்கள் எதுலதான் வரக்கு சான்ஸ் இருக்குது? நிதி ஆயோக் அமைப்பின் திட்டங்கள்ல. காரணம் அவங்க எத்தனை வருஷம் பிளான் பண்றாங்கன்னா 15 இயர் பிளான வந்துட்டு அவங்க செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. சரியா? அடுத்த வித்தியாசம் பாருங்க, ஆலோசனை குழு. சரிங்களா? திட்டக்குழுக்கு வந்துட்டு யாரு வந்து ஆலோசனை கொடுக்குறாங்க, சரி ஐடியா கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா NDC, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில். ஓகேவா? அங்கதான் யார் இருப்பாங்க? அந்த NDCல தான் முதல்வர்களும் துணைநிலை ஆளுநர்களும் இருப்பாங்க. எங்க? திட்டக்குழுல. எங்க இருக்க மாட்டாங்க? பிளானிங் கமிஷன்ல கிடையாது. இங்க நிதி ஆயோக் அமைப்புல ஓகேவா ஆலோசனை குழு ஓகேவா பாருங்க எங்க இருக்குது? ஆட்சி மன்றம். ஆட்சி மன்றம் கவர்னிங் கவுன்சில் தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி யூனியன் பிரதேசங்கள் மாநிலங்களோட முதல்வர்கள் யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர் இருப்பாங்க. அந்த கவர்னிங் கவுன்சில் தான் என்ன பண்றாங்கம்மா? ஆலோசனைகள் நடத்தப்படும். அடுத்த பாலிசி திட்டங்கள் என்ன செய்யலாம், எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி. சரியா? அடுத்து 14வது டிஃபரன்ஸ் பாருங்க, மண்டல குழு. சரிங்களா? ரீஜனல் ஆபீஸ் அப்படி சொல்லுவாங்க. அந்த மண்டல குழு எங்க கிடையாது? ஏற்கனவே செயல் இழந்த திட்டக்குழுவில் கிடையாது. சரியா? இங்க பாத்தீங்கன்னா நிதி ஆயோக்ல இருக்குது, மண்டல குழு இருக்குது. இது வரைக்கும் புதுசா ஒரு மண்டல குழு உருவாக்கல. தேவைப்பட்டால் 2-3 மாநிலங்களுக்கு இடையே ஏதோ அதிக அளவு பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த மண்டல குழு உருவாக்கப்படும் அப்படி மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க. சரியா? சரி, அடுத்த டிஃபரன்ஸ் பாருங்க 15வது அணுகுமுறை. சரியா? பாருங்க, திட்டக்குழுவில் அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரே மாதிரியான அணுகுமுறை கடைபிடிக்கப்படும். சரியா? பாரபட்சமே இல்லாம ஒரு பிளான், ஒரு விவசாயம், ஒரு கல்வி, ஒரு பெண்கள் முன்னேற்றம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு திட்டங்கள் போடுறாங்க அப்படின்னா அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரே மாதிரி அணுகுமுறை தான். அந்த நிதி ஒதுக்கீடு செய்யறதுல அந்த விஷயங்கள்லாம் அனைவருக்கும் ஒரே மாதிரி அணுகுமுறை. சரிங்களா? இதுல திட்டக்குழுல இப்ப இருக்கிற நிதி ஆயோக் அமைப்புல ஆர்வம் காட்டும் மாநிலங்களுக்கு முக்கியத்துவம். யாரு வந்துட்டு ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, ரொம்ப ஆர்வத்தை காட்டுறாங்களோ அவங்களுக்கு அதிக அளவு ஒரு போக்கஸ் வந்து பண்றாங்க. எதுலமா? நிதி ஆயோக் அமைப்புல. சரியா? உங்க புக்ல 9 10 என்னதான் டிஃபரன்ஸ் இருக்கும், நான் எல்லாம் சேர்த்து கொடுத்துருக்கேன், கவனமா இருக்கு. சரியாமா? இங்க பாருங்க, பணிகள் தொடர் ஃபங்க்ஷன் தொடர்பான அந்த திட்டக்குழு நிதி ஆயோக்கோட வேறுபாடுகள். சரியா? இங்க பாருங்க, திட்டக்குழுவின் முக்கியமான பணி என்ன பார்த்தீங்கன்னா 5 ஆண்டு திட்டங்களை உருவாக்குதல், மாநில வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்தல். ஓகேவா? இது எல்லாமே யாருடைய பணி? திட்டக்குழுவின் பணி. நம்ம ஏற்கனவே பார்த்துறோம், ஃபயர் பிளான் இவங்க தான் உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் மாநில வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்தல். ஏற்கனவே பார்த்தோம்ல, கொள்கைகள் முதலில் உருவாக்கப்படும், அதன் பிறகுதான் அந்த கொள்கைகள் சரிங்களா செயல்படுத்தும் போது அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இதுவும் திட்டக்குழுவோட வேலை. இங்க பாருங்க, தேசிய மாநில அளவில் பொருளாதார கொள்கைகள் மற்றும் திட்டங்களுக்கு ஆலோசனைகள் வழங்கப்படும். சரி, தேசிய மாநில பொருளாதார கொள்கைகள் மற்றும் திட்டங்களுக்கு ஆலோசனை வழங்கப்படும். அடுத்து 17வது, ரெண்டுக்கும் வேற வேற சிறப்பு பெயர் இருக்குதா? திட்டக்குழுக்கு என்ன சிறப்பு பேரு, அதே மாதிரி நிதி ஆயோக் அமைப்பிற்கு என்ன சிறப்பு பேர் அப்படி பார்க்கும்போது திட்டக்குழுக்கு என்ன பேர் பார்க்கிறோம்? ஃபர்ஸ்ட் வந்துட்டு சூப்பர் கேபினட். அந்த கேபினட்ல தான் முக்கியமான சில முடிவுகள் எடுப்பாங்க. இங்கேயும் சில முடிவுகள் தேசிய அளவில் எடுக்கப்படுகிறது திட்டம் தொடர்பாக. அதனால இது என்ன சொல்றாங்க? சூப்பர் கேபினட் சொல்றாங்க. இன்னொரு பேரு 5th வீல் ஆஃப் கோச், 5வது சக்கரம் அப்படி சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்னது யோஜனா பவன். சரியா? யோஜனா பவன் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்கலாம். எதுதான்? பிளானிங் கமிஷன் தான். சரியா? திட்டக்குழு. இப்படி இந்த பக்கம் பார்க்கலாம். நிதி ஆயோக் அமைப்பு. சரிங்களா? திங்க் டேங்க்னா சிந்தனை களஞ்சியம், மத்திய அரசின் சிந்தனை களஞ்சியம் என்று அழைக்கப்படும் அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நிதி ஆயோக் அமைப்பு. அதே மாதிரி கொள்கை குழு, மத்திய அரசின் இந்த பாலிசி கமிஷன் அப்படிங்கிற அமைப்பு எது தற்போது எதுன்னு கேட்கலாம். எதுதான்? நிதி ஆயோக் அமைப்பு தான். இவங்க தான் எல்லா கொள்கைகளையும் உருவாக்குறாங்க. சரிங்களா? இதுதான் வேறு பெயர்கள் தொடர்பான வேறுபாடு. அடுத்து திட்டமிடும் முறை. சரியா? ஒரு பிளான் வந்து எப்படி போடுறாங்க? சரியா? அந்த அத்தாரிட்டி, மிகப்பெரிய அந்த ஹையஸ்ட் அத்தாரிட்டி, சரியா, மிக அதிக அதிகாரமிக்க அதிகாரிகள் திட்டங்களை விடுறாங்களா, இல்ல கீழிருந்து மேல் நோக்கி அப்படிங்கிற மாதிரி எல்லா அதிகாரிகளிடமும் கலந்து ஆலோசித்து திட்டங்களை செயல்படுத்துறாங்களா? அதுதான் இங்க டிஃபரன்ஸா பார்க்க போறோம். சரியா? திட்டமிடும் முறை. ஃபர்ஸ்ட் திட்டக்குழுல மேலிருந்து கீழ் நோக்கி திட்டமிடல் என்ன சொல்லுவாங்க? டாப் டு பாட்டம் சொல்லுவாங்க. சரியா? மேலிருந்து கீழ் நோக்கி திட்டமிடுதல். சரி, டிசைடிங் அத்தாரிட்டி எங்கதான் இருக்குது? மத்திய அரசு. சரிங்களா? நிதி ஆயோக்கோட தலைவர். அந்த மாதிரி மேலிருந்து கீழ் நோக்கி அவங்க சொன்னதான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால திட்டமிடும் முறை அந்த டிஃபரன்ஸ் பார்க்கும்போது திட்டக்குழுல மேலிருந்து கீழ் நோக்கி திட்டமிடுதல் முறை பின்பற்றப்படுகிறது. சரிங்களா? இங்க எங்க நிதி ஆயோக் அமைப்புல கீழிருந்து மேல் நோக்கி என்ன சொல்றாங்க? பாட்டம் டு, சரி, பாட்டம் டு டாப். சரியா? கீழிருந்து மேல் நோக்கி அணுகும் முறை திட்டம் இங்க பின்பற்றப்படுகிறது. சரிங்களா? சாதாரண நிலையில இருந்து எதுல இருந்து?
முதல்வர்கள், துணைநிலை ஆளுநர்கள், சரிங்க, பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் பெற்ற முக்கியமான பொருளாதார மேதைகள், சில பார்ட் டைம் மெம்பர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்கல்ல, இப்படி நிறைய பதவிகள் இங்க இருக்கிறதுனால என்ன சொல்றாங்க, கீழே இருக்கிற பதவியிலிருந்து மேல் நோக்கி சில அணுகுமுறைகள் பின்பற்றப்படுகிறது. எதுல? திட்டமிடுதலில். அதனால என்ன சொல்லுவாங்கன்னா, கீழிருந்து மேல் நோக்கி அணுகுமுறை எங்க பின்பற்றப்படுகிறது? நிதி ஆயோக் அமைப்பில் பின்பற்றப்படுகிறது. சரியா? அடுத்து 19வது வித்தியாசம் பாருங்க. நிதி ஒதுக்கீடு செய்யும் அதிகாரம். சரியா? இந்த ஃபண்ட் அலோகேஷன் நம்ம யாருக்குன்னு சொன்னதான். நிதி ஒதுக்கீடு செய்யும் அதிகாரம் யாருக்கு உண்டு? திட்டக்குழுவிற்கு உண்டு. நம்ம யாருன்னு பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் கொள்கைகள் உருவாக்கப்படும், அந்த கொள்கைகளை செயல்படுத்தும் போது அதுக்கு தேவையான நிதியை ஒதுக்கீடு செய்யும் அதிகாரம் யாருக்கு உண்டு? திட்டக்குழுவிற்கு, செயலிழந்த திட்டக்குழுவிற்கு உண்டு. சரியா? ஓவரால பார்க்கும்போது திட்டக்குழு, நிதி ஆயோக் ரெண்டே பார்க்கும்போது யாருக்கு தான் பவர் ஜாஸ்தியா இருக்குது? இந்த மாநிலங்களை கட்டுப்படுத்துறதுல செயலிழந்த திட்டக்குழுக்கு தான் நிறைய பவர் இருக்கு. உங்களுக்கு இந்த டிஃபரன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். சரியா? சரி, இங்க நிதி ஒதுக்கீடு செய்யும் அதிகாரம் திட்டக்குழுவிற்கு உண்டு. இங்க பாருங்க, அந்த நிதி ஒதுக்கீடு செய்யும் அதிகாரம் நிதி ஆயோக் அமைப்பிற்கு என்னல்ல, கிடையாது. சரிங்களா? ஆனால் அப்ப யார் நிதி ஒதுக்கீடு செய்வாங்க? யார் பார்த்தீங்கன்னா நிதி அமைச்சகத்திடம் உள்ளது, பினான்ஸ் மினிஸ்ட்ரி. சரியா? அந்த ஃபண்ட் அலோகேஷன் பவர் ஆர்ஸ் வித் பினான்ஸ் மினிஸ்ட்ரி ஒன்லி. ஞாபகம் வச்சுக்கோமா, நிதி அமைச்சகம் தான் இந்த திட்டங்களை இவங்க போடுறாங்க. அந்த திட்டங்களுக்கு தேவையான நிதியை யார் ஒதுக்கீடு செய்யறாங்க? நிதி அமைச்சகம் தான் ஒதுக்கீடு செய்யறாங்க. யாரு டைரக்டா நிதி ஒதுக்கீடு செய்யல? நிதி ஆயோக் அமைப்பு நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை. மாறாக இந்த பக்கம் பார்க்கும்போது யாரு நிதி ஒதுக்கீடு செய்யும் அதிகாரம் இருக்கு? யாருக்கு? திட்டக்குழுக்கு இருக்கு. இப்ப இருக்கிற நிதி ஆயோக் அமைப்பிற்கு அந்த நிதி ஒதுக்கீடு செய்யும் அதிகாரம் கிடையாது. அவங்களுக்கு பதிலா நிதி அமைச்சகம் அவங்களுடைய பட்ஜெட் மற்ற விஷயங்கள நிதியை ஒதுக்குறாங்க. வேளாண் துறைக்கு இவ்வளவு, தொழில் துறைக்கு இவ்வளவு, கல்வித்துறை, பாதுகாப்பு துறைக்கு நிதி ஒதுக்கீடு செய்யும் அதிகாரம் யாருக்கு மட்டும் தான் இருக்குது? நிதி அமைச்சகத்திடம் உள்ளது. சரிங்களா? இது எல்லாமே திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக்கோட வேறுபாடுகள். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு சிறப்பாக கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகேவா? இனிமே என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நிதி ஆயோக் அமைப்போட முக்கியமான திட்டங்கள் என்ன, ஓகேவா, என்னென்ன குறியீடுகள் வெளியிடுறாங்க, அந்த தரவரிசையில மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் யார் டாப்ல இருக்காங்க, யார் கீழே இருக்கிறாங்க, இந்த குறியீடுகளை பயன்படுத்தக்கூடிய முக்கியமான அந்த இண்டெக்ஸ் எவை, இது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். முழுசா வீடியோ பார்த்துட்டு மறக்காம கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க. ஏதாச்சும் டவுட், சந்தேகம் எது இருந்தாலும் சரி நீங்க வந்துட்டு தாராளமா கேட்கலாம், என்கரேஜும் பண்ணலாம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.